நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படி நைஸ், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கான்செப்ட் தான் புரியல, ஏதோ கேஜிஎஃப் மாதிரி இருக்கு. ஆமாம், தங்கத்தை பற்றி தங்க எடுக்க மாதிரி. ஆக்டிங் நல்லா இருக்கு, நடிப்பு நல்லா இருக்கு. போர் அடிக்காம படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் 10 நிமிஷத்துல தான் கதையே புரியும், அது வரைக்கும் புரியாது. இந்த படம் புரியணுன்னாவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் புரியும், சும்மா புரியாது இந்த படம். பூர்வக்குடி மக்கள் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கதை புரியும். லாஸ்ட் 10 நிமிஷத்துல தான் கதையே புரியும், அவ்வளோதான். விக்ரம் ஆக்டிங் சூப்பர். தேங்க்யூ. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி கதை ஒன்லைனர் தான், அதை வச்சு ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 25 மினிட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் போனால் அப்படியே அட்வென்ச்சரஸாக போகிற மாதிரி, எப்படி நம்ம 1001 படம் எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியே போகும். கோளாறு வச்சு தான் படம், கோல்டு வச்சு தான். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கொஞ்சம் லேகு நல்லா இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித் படம் மாதிரியே இல்லை, நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஸ்டோரி கேஜிஎஃப் அந்த சோலாறுதில் எப்படி இருக்கும், அந்த கோளாறு சுரங்கத்தில் எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இதை பற்றி தான் நல்லா இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. டேரக்டரோடதை விட அவங்க ஹீரோ அண்டு வில்லன் அந்த காம்போலாம் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் உண்மையிலே நல்லா பண்ணிட்டாரு. எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க ப்ரோ. எல்லாருமே மாளவிகா அவங்க போர்ஷன்ஸ் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. விக்ரம் அவங்க, அப்புறம் அவங்க சப் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க. ஜிவிஎம்மோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. நல்லா டால்பி அட்மாஸ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜி வைஸ் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், மற்றபடி டெக்னாலஜிலே நல்லா படம் பாருங்களேன். பாட்டெல்லாம் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 2 சாங்ஸ் தான், பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. மெலடியில இருந்து எல்லா காம்பினேஷனுமே நல்லா இருக்கு ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ஒருத்தர் படம் தான் ப்ரோ. கண்டிப்பா ஒருத்தான படம் தான், எல்லாருமே வந்து பார்க்கணும் ப்ரோ. இது ஃபேமிலி படம் தான், ஸோ எல்லாருக்குமே பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன வயசு பெரிய வயசுன்னு எல்லாரும் பார்க்கக்கூடாது, எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தான் டீமாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க தனித்தனியாக நல்லா பண்ணியிருக்காங்க. வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அடுத்த பாட்டு வெயிட்டிங். வேற லெவலில். ஓகே, விக்ரமோட நடிப்பு வந்து வேற லெவலில். அடுத்த லெவல் தான். எப்பயுமே தலைவர் அடுத்த லெவல் தான். வேற இயல்பா நடிச்சிருக்காப்புல. அதான் அது வந்து பொண்ணுக்கு ஆசைப்பட்டது வந்து கெட்டு போற மணிக்கா. சியான் விக்ரம் நல்லா நடிச்சிருக்கிறார். தங்களால் படம் விக்ரம், சியான் விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு அவார்டு உண்டு. சூப்பர் சார். அதோட கான்செப்ட் நம்ம இன்னைக்கு இருக்க மாடர்ன் வேர்ல்டு முன்னால் நமக்கு எப்படி வந்துச்சு, ரொம்ப யதார்த்த உலகமாக நம்ம இன்றைக்கி எவ்வளோ மாடர்ன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். ஒரு மக்களோட பேராசைக்கும் இயற்கையோட அழிவும் எப்படி இருக்குது, முன்னால் எப்படி இருந்திருக்கும், எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் மனசவர்ற மாதிரி. ஆக்டிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியலாக எதிர்பார்த்து வர முடியாது. மற்றபடி முன்னால் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நம்ம டில்னாவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம லைஃப்க்கு நம்ம எவ்வளோ தூரம் மைக்ரேட் ஆகி வந்தோன்றதை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொல்லுங்கள். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல், கதையை எப்படி சொல்லி கடைசியாக முடிக்கிறதுன்னு தெரியாமல் சும்மா ஏதோ பொதுவாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே வீட்டுக்கு எழுந்திரிச்சு வந்துடலாம். கதை எப்படி எடுத்து எதை பற்றி எடுத்துருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் தான். ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவங்க எப்படி மறுபடியும் அவங்களோட லைஃப்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே ஏறி வந்தாங்க அப்படின்றத பற்றி பேஸ் பண்ண கதை. அதவே கொஞ்சம் அதை கொஞ்சம் ஃபேண்டசி மிக்ஸ்டாக ஒரு தமிழ் படத்துலேயே புது ரகமாக ஒரு ஃபேண்டசியோடு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து துளி கூட போர் அடிக்கலை. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே உள்ளே போய் மொக்க வாங்கிட்டு வந்தது தான் இப்போ மிச்சமாக நிற்கிறோம். நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பூர்வக்குடிலாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படிலாம் விட்டு வேறு இடத்துக்கு வராங்க, அவ்வளோதான். லாஸ்ட் 10 நிமிஷத்துல கதையே இருக்கு. நல்லா இருந்துச்சு. பாட்டெல்லாம் எப்படி காரு? பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் உடம்பு சிலிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். அதெல்லாம் இன்னொரு தடவை நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. தங்களான். கதையோட கான்செப்ட் எதை பற்றி எடுத்து? கதையோட கான்செப்டை வந்து கோலார் கோல்டு அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நல்லா விக்ரமை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு.